குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தஞ்சாவூர் வட்டத்தில் விளம்பரம் வேலைவாய்ப்பு அறிவிக்கை ஒன்று வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் வெளியிடப்படக்கூடிய அந்த விளம்பர அறிவிக்கை. தஞ்சாவூர் வட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தஞ்சாவூர் கோட்டத்தில் 2 ஆதி திராவிடர்கள் மற்றும் ஒரு பழங்குடியினர் ஈப்பு ஓட்டுநர் காலி பணியிடமும், நாகப்பட்டினம் கோட்டத்தில் 2 ஆதி திராவிடர்கள் ஈப்பு ஓட்டுநர் காலி பணியிடமும் மற்றும் திருவாரூர் கோட்டத்தில் 1 ஆதி திராவிடர் ஈப்பு ஓட்டுநர் காலி பணிகளுக்கு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர் வந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர். நெக்ஸ்ட்டு, தஞ்சாவூர் கோட்டத்தில் 11 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடமும் மற்றும் 2 பழங்குடியினருக்கான அலுவலக உதவியாளர் காலி பணியிடமும் தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்லேருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும்னு சொல்கிறாங்க. தேர்டு, கும்பகோணம் கோட்டத்தில் காலியாக உள்ள 7 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்லேருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ அந்தந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் கோட்டத்தில் 5 ஆதி திராவிடர்களுக்கான அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்லேருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலி பணிகள் வந்து மொத்தம் ஓட்டுநர் வந்து 6, அலுவலக உதவியாளர் 25. அப்ளை பண்ணக்கூடியவங்க ஆதி திராவிடர் வந்து ஓட்டுநருக்கு 5 பேர், பழங்குடியினருக்கு ஒருத்தர். அதே மாதிரி அலுவலக உதவியாளருக்கு ஆதி திராவிடர் 23, பழங்குடியினர் வந்து 2 பேர். சரிங்களா? மொத்தம் வந்து 23, 28, 31 வேக்கன்ட் மொத்தம் சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து 1/7/2025 அந்த டேட்டில் வயது வந்து 18 to 37 வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி கல்வி தகுதி 2 ஓட்டுநருக்கும் அலுவலக உதவியாளர் 2த்துக்குமே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் இதர தகுதி வந்து இலகு ரக வாகன ஓட்டுநர் உரிமம் சான்று வில்லை பெற்றிருக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. சான்று வில்லை பெற்றிருக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. ஊதிய விகிதம் ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் நிலை 8ல் 19,500 to 71,900 வச்சுருக்காங்க. அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஊதிய விகிதம் 15,700 to 58,100 வச்சுருக்காங்க. நிலை 1. சரிங்களா? லெவல் 1ல் வச்சுருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து லெவல் 8ல் வச்சுருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளருக்கு வந்து அனுபவ சான்று நிபந்தனை 1ல் குறிப்பிட்டுள்ள அனுபவ சான்று பதவிக்கு தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து அதுக்கு தேவையில்லை. அடுத்த நிபந்தனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, சாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டும், இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர் வந்து 4 தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாகவே ஒரு A4 ஷீட்லையோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லையோ நீங்கள் எழுதி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை எழுதி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ தபால் மூலமாகவோ 17/11/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். காலதாமதமாக கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 17. இப்போ விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் கால் லெட்டர் வந்து அனுப்புவான்னு சொல்லியிருக்காங்க. பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். இன்டர்வியூ இருக்குது. சரிங்களா? நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கண்காணிப்பு பொறியாளர், நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்ட அலுவலகம், முதல் தளம், பிரகதி கார்டன், திருச்சி, தஞ்சாவூர் பிரதான சாலை, பிள்ளையார்பட்டி, தஞ்சாவூர் 613403. அதுக்கடுத்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் வந்து கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பனகல் கட்டம், தஞ்சாவூர். தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் கோட்ட பணியிடத்துக்கு கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நம்பர் 1 காரைக்கால் சாலை, கும்பகோணம். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாகப்பட்டினம் கோட்ட பணியிடம் வந்து கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, சொக்கநாதர் கோவில் தெரு, மகாலட்சுமி நகர், நாகப்பட்டினம் 611003. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு பொறியாளர் தட்டாவூர், தஞ்சம் வட்டாவூர் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.